மக்களை இன்னைக்கான மார்னிங் ஓட்டிங் பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு மார்னிங் ஓட்டிங் வந்து போல் எப்படி ஆயிருக்குது? யார் யாருக்கு எவ்வளோ ஓட்டு கிடைச்சிருக்குது? அப்படிங்கிறத தெள்ளத் தெளிவா பெர்சன்டேஜோட இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம சேனல மறக்காம லைக் பண்ணி ஒரு ஷேர தட்டி விட்டுருங்க மக்களே. முதல் இடத்தில் நம்ம வாட்டர்மெலன் தர்பூசணி அண்ண திவாகர். யாருமே நினைச்சு பார்க்க முடியாத மிராக்கிள மனுஷன் செஞ்சுட்டு இருக்காரு. யோசிச்சு பாருங்க. இந்த ஆளையெல்லாம் எவன்டா உள்ள விட்டது அப்படின்னு கேட்ட மக்களையே இவருக்கு ஒட்டு போடணும்னு திசை திருப்பின மனிதன், யோசிக்க வச்ச மனிதன் திவாகர். ஆமாங்க, உள்ள வந்து வேற லெவல்ல இன்னைக்கு ஷோவே வந்து நம்ம திவாகர் அண்ணனால தான் போகுது அப்படிங்கிற மாதிரி. சும்மா இல்லைங்க, திவாகர் வந்து 1,26,086 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. இப்போ வந்து கிட்டத்தட்ட 1,20,000 ஓட்டுகள். அதுலேயும் முதலிடத்துல இருக்கிறாரு டாப்ல. இன்னும் ஒரு 2, 3 நாள்ல பார்த்தீங்கன்னா இன்னுமே கிட்டத்தட்ட ஒரு 2, 2,5 லட்சத்துக்கு தொற்றுவாரு அப்படிங்கிற அளவுக்கு தான் போயிட்டு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 1,20,086 ஓட்டு. கிட்டத்தட்ட 23.56%. ஏன் திவாரனுக்கு உள்ள ஓட்டு இவ்வளவு விழுகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு கரெக்டான கண்டஸ்டன்ட். அவரு இவரு இவரெல்லாம் எதுக்குடா உள்ள அப்படின்னு சொன்ன வச்சவங்களே, இவர் இருக்கட்டும் அப்படிங்கிற அளவுக்கு கேம் விளையாண்டுருக்காரு அப்படிங்கிறதுனால தான் அந்த முதலிடத்தில் மக்கள் குடுக்குறாங்க. உண்மையாலுமே அதுக்கு அவர் வந்து டிசர்வ் தான் அப்படின்னு சொல்லுவார். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல உண்மையாலுமே அவர் டிசர்வ் தான். ஏன்னா, அந்த விஜே பார்வதி கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு சிங்ஜக் சிங்ஜக் சிங்ஜக்ன்னு எங்க அண்ணன் போடுறாரு அப்படிங்கிறது உண்மைதான். பட் அவர் அதை கொஞ்சம் மாத்திக்கிட்டாருன்னா வேற லெவல்ல கிட்டத்தட்ட டைட்டில் நோக்கி போகலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. உங்களுக்கு அப்படி தோணுது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. 2ஆம் இடத்தில் நம்ம சபரி. சபரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லவனா கெட்டவனா அப்படின்னு ஒரு படத்துல கேட்பாங்கல்ல, தெரியலையேப்பா அப்படிங்கிற மாதிரி. அப்படிதான் இருக்காரு உள்ள. அவரு நல்லவரா கெட்டவரான்னு கெஸ் பண்றதே வேற லெவல் இருக்கு. சபரியோட ஓட்டுக்கள் பார்த்தீங்கன்னா 1,01,1760 ஓட்டுக்கள், 19.96%. சபரி வந்து 2ஆம் இடத்தில் இருக்காரு. ஆனா அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற அளவுக்கு இல்ல. பட் ஆனா கேம் விளையாடுறாரு, நல்லா விளையாடுறாரு. அவரும் கிட்டத்தட்ட நல்லா சீரியல் ஆக்டரு, நல்லாவே பண்றாரு. உள்ள வந்து ஷோலயும் அவரோட எஃபோர்ட் பார்த்தீங்கன்னா, குக்கிங்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா இருந்து எல்லாத்துக்கும் பரிமாறதா இருக்கட்டும், கேட்டத சமைச்சு குடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே நல்ல முறையா தான் பண்ணிட்டு இருக்காரு. பட் அவருக்கு பத்தி பேசும்போது, நீங்க நல்லவரா, கெட்டவரா அப்படிங்கிற இடத்துல தான் இருக்காரு. பிக் பாஸ் ஹவுஸ்ல அவர் அப்படிதான் இருக்காரு. அதனால அவர கெஸ் பண்ணவே முடியல. 3ஆம் இடத்தில் நம்ம அக்கா விஜே பார்வதி. இங்கடா வந்துட்டாங்க 3ஆம் இடத்தில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ட கம்பல்சரி அவங்க உள்ள எஃபோர்ட் போடுறாங்க மக்களே. வேற லெவல் கன்டென்ட் குடுத்துட்டே இருக்காங்க. பார்வதி அக்காவும், திவாரன்லாம் இல்லன்னா ஷோ இல்ல அப்படிங்கிற அளவுக்கு தான் பார்வதி அக்காவெல்லாம் வேற லெவல்ல செய்றாங்க. அவங்களுடைய ஓட்டுக்கள் 3ஆம் இடம் பார்வதி அக்கா. 57,137 ஓட்டு. 11.2 21% வந்து நம்ம பார்வதிக்கா, விஜே பார்வதி அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க. விஜே பார்வதிக்கா வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து நெகட்டிவா சொன்னாலையும், ஷோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். அவங்க கிட்டத்தட்ட நான் எல்லாத்தையும் அடிச்சு வாங்கி, அவங்களோட உண்மை முகத்திரை கிழிக்கிறதுக்கு தான்ப்பா இவ்வளோ பெரிய பாடுபடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு விதத்துல ஏத்துக்க தான் வேணும். ஏன்னா, அவங்க போயிட்டு நம்ம காரக்குழம்பு கனியக்காவெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த காரக்குழம்பு கனியக்காவெல்லாம் போயிட்டு அவங்க வேற லெவல்ல ஒரு மாரி நோண்டி அவங்களோட ஒரிஜினாலிட்டிய வெளிய கொண்டு வரதுக்காக படாத பாடு படுறாங்க. அதனால ஒரு பக்கம் நெகட்டிவா இப்ப விஜய் பார்வதிக்கு சொன்னாலையும், ஒரு சில இடங்கள்ல பாசிட்டிவா சொல்லி தான் ஆகணும். அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டு 3ஆம் இடத்துக்கு குடுத்துருக்காங்க. 4ஆம் இடம் நம்ம கம்ருதீன். 47,428 ஓட்டுக்கள். கிட்டத்தட்ட 9.31%. கமருதீன்லாம் வந்து ம். போன வாரம் வரைக்கும் எதுக்குடா உள்ள இருக்காரு, சும்மா அரவரோ பின்னாடியே சுத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. ஆனா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அவருமே ஓரளவுக்கு கன்டென்ட் குடுக்குறாரு. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்கிறாரு. அதனால போய் திவாகர் அண்ணன்கிட்ட போயிட்டு, "அண்ணா வணக்கம்ண்ணா" அப்படி இப்படின்ட்டு அரவரோ பின்னாடி பெருசா ஓரளவுக்கு கன்டென்ட் குடுக்காரு. விஜய் டிவியோட ப்ராடக்ட்ங்கிறதுனால சேவ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 5ஆம் இடம் ரம்யா ஜோ. 46,814 ஓட்டுக்கள். அதாவது கிட்டத்தட்ட 8.20% 21% ரம்யா ஜோவும் வாங்கியிருக்காங்க. ரம்யா ஜோலாம் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து ரொம்ப காமா தான் இருக்காங்க. அப்படி கொளுத்தி போட்டா வெடிக்கிற பட்டாசு மாரி தான் வெடிக்கிறாங்க. அது இல்லாம நடிப்பு அரக்கி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு 2, 3 மொமெண்ட்ல மயக்கம் வருது அப்படின்னு கீழ விழுந்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சிலர்லாம் கமெண்ட் பார்க்க முடியுது. என்னங்க உண்மையிலேயே மயக்கம் போட்டு தான் விழுந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் இல்லம்மா அவங்க நடிக்கிறாங்க. அத்தனை தண்ணி தொளிச்சுமே எப்படி அவங்க எந்திரிக்காம இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மக்களோட கமெண்டா இருக்கு. நீங்க அந்த அந்த மொமெண்ட்ட இன்னைக்கு அப்டேட் லைவ்ல பார்த்துருந்தீங்கன்னா, மறக்காம சொல்லுங்க. ரம்யா ஜூ வந்து கீழ விழுந்தது நிஜமா?
இல்லை அவங்க ஒரு ஃபேக்காக கண்டென்ட் கிரியேட்டுக்காக ஆக்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லுங்கள். 6ஆம் இடம் அப்சரா 36,481 ஓட்டுகள், 7.16%ங்க. இன்னைக்கும் அப்சராவுக்குன்னு வந்து ஒரு போலிங் இருந்துட்டு தான் இருக்கு. அவங்களுக்குன்னு ஒரு ஓட்டு வந்து போல் ஆயிட்டு தான் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்ககிட்ட இன்னும் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அப்சரா இருந்து பெரிய கன்டென்ட்லாம் குடுப்பாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத உணர முடியுது. அடுத்த இடத்தில் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடம் அரோரா. 7ஆம் இடத்துல வந்து அரோரா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 35,242 ஓட்டுகள், 6.91%ங்க. அரோராவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, லவ் சீக்வென்ஸை கிரியேட் பண்றதுக்காக பார்க்குறாங்க. பட் கன்டென்ட் சிக்கல. ஏதோ அவங்க அப்படியே போயிட்டு இருக்காங்க. 8ஆம் இடம் பார்த்தீங்கன்னா, கெமி 35,014 ஓட்டுகள், 6.87%. 9ஆம் இடத்தில் எப்சே. எப்சே, கெமி, அரோராலாம் பெருசா இல்ல. அப்படியே போயிட்டு இருக்கு இன்னைக்கு. ஷோ வந்து சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு கன்டென்ட் எப்ஜே எல்லாம் வந்து லவ் மொமெண்ட் குடுத்துட்டு தான் இருக்காரு. கெமி அவங்களோட எஃபோர்ட் போட்டு தான் இருக்கிறாங்க. அரோரா வந்து அவங்களுக்கு உண்டான எஃபோர்ட் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் மத்தியில இந்த அரோரா, கிமி, எஃப்ஜே எல்லாம் வந்து கடைசி 3ஆம் இடங்கள்ல தான் இருக்காங்க. எஃப்ஜேவோட ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா 34,736, கிட்டத்தட்ட 6.82%. இன்னைக்கான மார்னிங் வோட்டிங் அப்டேட் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஒரு ஷேரை தட்டி விட்டுருங்க மக்களே. அடுத்தடுத்த வீடியோவுக்கு மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. வணக்கம்.